அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, மதிமுக எம்பி துரை வைகோ ராஜினாமா பண்ணணுமா அப்படிங்கிறது தான். பொதுவாக திமுகவுக்கு எதிரி அப்படின்னா அதிமுகவோ பாஜகவோ கிடையாது. உண்மையான எதிரி அவங்களுக்கு எப்போயுமே மதிமுக மட்டும்தான். ஏன்னு சொல்லிட்டேன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 திருச்சியில்ன்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதின்ற அந்த ஒரு தொகுதி மட்டும் தான் மதிமுக ஒதுக்குனாங்க. அதில் முதன்மை செயலாளராக இருக்கின்ற துரை வைகோ அவர்கள் போட்டிட்டாங்க. அப்பயும் உதயசூரியன் சின்னத்தான் நிற்கணும் கம்பல் பண்ணாங்க. ஆனால் துரை வைகோ அவர்கள் நான் நின்னா எங்களோட கட்சி சின்னத்தான் நிற்பேன், இல்லைன்னா எங்கள் தேர்தலே வேணாம், நான் அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க சொன்ன மாதிரியே தனிச்சின்னத்தான் நின்னாங்க. அப்போ கூட திமுக முக்கிய புள்ளிகள்லாம் சொன்னாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் துரை வைகோ நான் நின்னா தனிச்சின்னு தான் நிற்பேன், ஈஸியாக ஜெயிக்கின்றதை சொல்லி மாற்றி அவர் எப்போயும் போல சாலிடாக ஈஸியாக ஜெயிச்சிட்டார் தனி சின்னத்திலே. அந்த தேர்தல் முடிஞ்சது. பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அதன் பிறகு அந்த முடிவுகள் வந்தது. பிறகு மதிமுக அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது பெரும்பாலும் திமுகவில் இருக்கின்ற சிலர், அப்புறம் திமுக அப்படிங்கிறவங்க நடுநிலைவாதிகள், பத்திரிகையாளர்னு போர்வையில் இருக்கிற சிலர் துரை வைகோ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஒரு படிக்கு மேல கொஞ்சம் கூட அரசியல் நாலேஜே இல்லாம மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவங்களுடைய 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணுங்களான்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க பையனை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 எம்எல்ஏவும் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. வேற ஒரு கூட்டணிக்கு போகும்போது இன்னொரு கட்சியோட சின்னத்தில் நின்னவங்க எப்படி வந்துட்டு தொடர்றது? அதனால நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க, அவங்க சின்னதை நம்ம நின்றுருக்கோம், நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க, நம்ம அடுத்த தேர்தல் நம்ம இடைத்தேர்தலையோ அதில் சந்திக்கலாம்னு சொல்றாங்க. அந்த கட்சியோட தலைவர் அவங்க கட்சியோட தோழர்கள்ட்ட சொல்றாங்க 2 எம்எல்ஏட்ட. இவங்க துரை வைகோ டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்க நின்னது இவங்க கட்சி சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் நின்னாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நிக்கல. தீப்பெட்டி சின்னத்தில் நின்னவங்க எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? இந்த திமுகவுடைய சில அறிவாளிகள் சொல்றது என்னன்னா, எங்களுடைய ஓட்டு இருக்கு, துரை வைகோ ஜெயிச்சது எங்களோட ஓட்டு இருக்கு, எங்களோட உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கறேன், அப்ப 234 தொகுதியிலுமே மதிமுகவினோட உழைப்பு இருக்குல்ல, மதிமுகவினோட ஓட்டு ஷேரா இருக்குல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி மதிமுகவினோட ஓட்டு இருக்குல்ல, மதிமுக ஓட்டு ஷேரா இருக்குல்ல, அதையா நீங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டீங்க? சில பேர் நான் பத்திரிகையாளர் போர்வையில பேசுறாங்க, அதுதான் கொஞ்சம் கூட ஜீரணிச்சிக்க முடியல. எப்படா கொஞ்சம் கூட அரசியல் நாலேஜ் இல்லாம அரசியல் விமர்சகர்னு பேர் போட்டுக்கிறாங்க, பத்திரிகையாளர்னு பேர் போட்டுக்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ரைட்டு. இன்னும் ஒருத்தர் இருக்காப்புல, இந்த பேரு பைல்வான் ரங்கநாதன், கிசு கிசு எழுதுறவர், அவர்லாம் பேசுறாரு. அவங்க பையனை வந்து ராஜினாமா பண்ண சொல்லல, 2 எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ண சொல்றாங்க. கிசு கிசு எழுதுறவங்களுக்குலாம் என்னையா தெரியும் அரசியலை பத்தி? கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் கொஞ்சம் கூட இருக்காது. இல்லைன்னா நீங்க அந்த கண்டென்ட்டே தொடக்கூடாது. இவர் நின்னது தீப்பெட்டி சின்னத்துல, ஒரு தனி சின்னம், இவங்க கட்சி சின்னம், இவங்க நிலைப்பாடு மாறுறாங்க, அவங்க கூட்டணி மாறினாலுமே அவங்க சின்னம் தான் அவங்க நின்ன இடம். அவங்க 2 பேரும் உதயசூரியன் சின்னம் நின்று நிற்கிறாங்க. அந்த உதயசூரியன் கட்சிக்கு எதிர்த்து தான் நம்ம இனிமேல் அரசியல் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சின்னத்தில் நின்றவங்க நம்ம இடத்து கூட்டணி தொடர்வாங்கன்றதா கேள்வி. அப்படி இருக்கும்போது நம்ம அப்போஸ் பண்றோம், நம்ம வந்துட்டு வேணான்னு ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாம அரசியல்வாதி, அரசியல் விமர்சகர்னு பேசுறவங்கலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, சுத்தமா கிடையாது. கூட்டணினாலே ஓட் ஷேரிங், இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு ஷேர் ஆகும், அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு ஷேர் ஆகும். அது பிறகு வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும். அதுக்கு பிறகு நான் எங்களால் தான் ஜெயிச்சாங்க, உங்களால் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ மதிமுக கூட்டணியில் இருந்ததுனால 2004 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சிங்க திமுக கூட்டணி. மதிமுக வந்ததுனால, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பிரச்சாரம் பண்ணதுனால, இதை நான் சொல்லலை, மதிமுக தலைமை சொல்லலை, நடுநிலைவாதி தி ஹிந்து எக்ஸ்பிரஸ், தி இங்கிலீஷ் நாளிதழ் அவங்களே சொன்னாங்க. அவங்க வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சதுக்கான 5 காரணம், திமுக மதிமுக கூட்டணி ஜெயிச்சதுக்கான 5 காரணம் வெளியிடும் போது அதில் 3வது காரணம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய ஸ்பெக்டாகுலர் கேம்பெயின் தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய சிறப்பான பரப்புரை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹிந்து நியூஸ் பேப்பரில், ஹிந்து எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தாங்க. அவங்க நடுநிலைவாதிகள், அவங்களுக்கு வந்து எந்த கட்சி சாரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு ஆங்கில நாளிதழ், அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவின் ஓட் ஷேர் ஆயிருக்கு 11 மதிமுகவின் அங்கம், மதிமுகவுடைய
ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள இடம். அதிகார மதிமுகவினர் இருக்கிறதுக்கு வைகோவிற்கு சைலன்ஸ் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்கிற இடம் தெற்கு பகுதி. அதுல 11 இடங்கள்ல திமுக ஜெயிச்சதுன்னா அது மதிமுகவுடைய ஓட்டு அதிகம். பாத்தீங்கன்னா கோவில்பட்டி 843 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கீங்க. அது கடம்பூர் ராஜுவோடைய கோட்டையா இருந்துச்சு. அங்க மதிமுகவினருக்கு அதிக அளவில் ஓட்டு இருக்கு. வைகோ மீது பற்று உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கோவில்பட்டியில். சைலண்ட் ஓட்டர்ஸ் வைகோ எங்க இருக்கிறாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நிறைய இடத்துல வைகோன்ற பேருக்காண்டி ஓட்டு இருக்கு. இன்னைக்கு வைகோ அந்த கோவில்பட்டியில் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார். இறங்கி வேலை பார்த்தாங்க மதிமுகவினர். 843 ஓட்டு வித்தியாசம் திமுக ஜெயிச்சிருக்கு. அடுத்து அருப்புக்கோட்டை, அடுத்து திருச்செந்தூர், சாத்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில், ஆலங்குளம், விளாத்திக்குளம், தென்காசி, பாளையங்கோட்டை, இதெல்லாம் மதிமுகவினர் ஓட் ஷேர் ஆகியிருக்கு. மதிமுகவினரால் 11 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கு. இதை கூட உங்களுடைய ஆதரவு ஊடகம் தான் நக்கீரன்ல கூட சொல்லியிருந்தாங்க மதிமுகவினர் ஓட்டு அதிக அளவில் ஷேர் ஆகியிருக்கு திமுகவிற்கு, அதனால திமுக சில இடங்களை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தைரியமான ஆளா இருந்தா துரைவைக்க கூட சொன்னாங்க நான் ராஜினாமா பண்றேன். அதே மாதிரி மீதி 40 எம்பிக்களும் மீதி 39 எம்பி 38 எம்பிக்களும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மதிமுக வேணாம்ல, மதிமுக எம்பி ராஜினாமா பண்ணணும்ல, மதிமுக உங்களுக்கு தேவை கிடையாதுல. அவங்க போட்ட ஓட்டு எதுக்கு? 11 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுங்க. பண்ண முடியுமா உங்களால? உங்களுடைய பாணியில சொல்றேன். மதிமுகவுக்கு திமுக போட்ட பிச்சைன்னு சில பேர் சொல்றான் எம்பி பதவியை. இன்னைக்கு மதிமுக போட்ட பிச்சை உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து. மதிமுக போட்ட பிச்சை அதனையாவும் வச்சுட்டு பேசுங்க. கொஞ்சம் கூட அரசியல் நாலேஜே இல்லாம, அது பேசிக் நாலேஜ் கிடையாது உங்களுக்கு. 2004 மதிமுக திமுக கூட்டணி இருந்துச்சு. 40 சீட்டு பார்லிமெண்ட் ஜெயிச்சிங்க. 2009 மதிமுக திமுக கூட்டணி கிடையாது. பார்லிமெண்ட்ல வெறும் 27 இடம் தான் ஜெயிச்சிங்க. அப்கோர்ஸ் அதிக இடம் தான், 40க்கு 27 ரேஷியோ அதிகம் தான். ஆனால் 27 இடம் தான் ஜெயிச்சிங்க. 2014 அவுட்டு சைபர் திமுக. 2019 மதிமுக திரும்ப திமுக கூட்டணி வருது. அதன் பிறகு 40 சீட்டு 2வது ஜெயிக்கிறீங்க. 39 சீட்டு ஜெயிச்சிங்க, 1 தோத்துட்டீங்க மதிமுக வந்ததுனால. 2024 திரும்ப மதிமுக திமுக கூட்டணி பார்லிமெண்ட்ல ஜெயிக்குது. மதிமுக திமுக கூட்டணி 40 தொகுதி ஜெயிக்கிறீங்க. இதெல்லாம் வைகோங்கிற ஒரு பிராண்ட் உங்க கூட இருந்ததுனால மட்டும்தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க. அதில் மாற்றுக்கிறது துளியளவு கூட யாருக்கும் கிடையாது. உண்மையான நடுநிலைவாதிகளுக்கு தெரியும். எவ்வளவோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, சைலண்ட் ஓட்டர்ஸ். அவங்களாம் வெளில வரமாட்டாங்க. மதிமுக கரை வெட்டி கட்டிக்கிட்டோ வைகோ பின்னாடி அணிவகுத்தோ கொடியை பிடிச்சி வரமாட்டாங்க. ஆனால் அவங்க சைலண்ட் ஓட்டர்ஸ். வைகோ எங்க இருக்காரோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. உங்க கூட்டணிக்கு வைகோன்ற ஒரு பலம், மதிமுகங்கிற பலம், துரை வைகோங்கிற பலம். ஆனா நீங்க எப்போதும் போல அழிக்கணும், மதிமுக கூட வச்சு அழிக்கிறீங்க. நம்ம மதிமுக நிர்வாகிகள் பல பேர் சொல்றாங்க இன்னும் திமுக 93 மறக்கல, அந்த மனப்போக்கிலே போயிட்டு இருக்காங்க, அதனால பழி வாங்குறாங்க. நான் மதிமுக சொல்றேன், மறக்கிற மாதிரி சம்பவமா நம்ம பண்ணியிருக்கோம். பொதுவாக கேட்கிறேன், 93 திமுக மறக்கலன்னு சொல்றோம். மறக்கிற சம்பவமா நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான், ராஜதந்திரி, அந்த தலைவர் இந்த தலைவர்னு சொல்ற அவங்க தலைவரையே நான் அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னு சொல்ல வச்சவங்க நம்ம. அதனால அவங்க மறக்காம இருக்கட்டும். அவங்க தான் மதிமுகவுக்கு எதிரி. திமுக மதிமுக எதிரி தான். என்னைக்குமே நீதிக்கும் அநீதிக்கு தான் போற நடக்கும். அதே மாதிரி தான் மதிமுக கூட வச்சு அழிக்கணும்னு நினைச்சாங்க, இன்னைக்கு அழிஞ்சு போய் கிடக்குறாங்க. மதிமுக பதவி இல்லாம பட்டம் இல்லாம இருந்து போயிடும். ஆனா திமுகவால இருக்க முடியாது. பதவி பட்டம் இல்லைன்னா திமுக அவுட். 200 ரூபாய் இல்லைன்னா அங்கே தொண்டர்கள் கிடையாது. ஓட்டு காசு இல்லைன்னா அங்கே ஓட்டு கிடையாது. ஆனால் மதிமுக அப்படி கிடையாது. வைகோங்கிற பேர், அந்த பிராண்ட் இருக்கு, இன்னும் வரைக்கும் இருக்கு. அந்த பிராண்ட் துரை வைகோக்கு மாறி இருக்கு. அதனால மதிமுக என்னைக்குமே நீங்க அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்க முடியாது. துரை வைகோ ராஜினாமா பண்ணணும்னு சொல்ற இந்த முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஓரம் வைங்க. திமுகவினர் நினைச்சு காசு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கலாச்சாரமும் முடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னொன்று, காசு கொடுத்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுன்ட்டு பொதுநலம், அதாவது நடுநிலைவாதின்ற சில பேர் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுவும் நாளை பேர் மறைஞ்சு போயிடும், ஒளிஞ்சு போயிடும். இந்த தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிச்சவர் ராஜினாமா பண்ண சொல்றோன்ற பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க தாவேக்கவினர் தற்கூறின்றீங்க. முதல்ல 1ஆம் நம்பர் தற்கூறியே இந்த மாதிரி சொல்றவன் தான்.
அவன் திமுக காரங்களா இருக்கட்டும், இல்லை நடுநிலைவாதின்னு போர்வையில் இருக்கிறவனா இருக்கட்டும், அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவன் தான் முதல் தற்கூரி. ஸோ இந்த ராஜினாமா பண்ணுங்க அது இதுன்னு சொல்றதை விட்டுட்டு நமக்கான அரசியலை ஒழுங்காக தேடுங்க, எதிர்கட்சியை செயல்படுங்க. அப்படி செயல்பட்டு ஏதாச்சும் குறை நிறை இருந்த அரசியல் பண்ணுங்க, அந்த குறைய சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு இன்னும் அதிமுக மேல ஒரு வன்மத்திலே போனீங்கன்னா திமுக அதுக்கப்புறம் 3வது இடத்துக்கு வந்து 4வது இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் பின்னாடி வந்துட போறீங்க. நாங்கள் வைக்கோங்கிற பிராண்டுக்காண்டி அதிமுக இன்னும் வரையும் இருக்கோம். ஆனால் இங்கெல்லாம் போயிட்டு அவங்க தலைவருக்கோ அவங்க இளம் தலைவருக்கோ யாருக்கும் உண்மையெல்லாம் இருக்க மாட்டாங்க. காசு வேணும், பதவி வேணும். ஸோ திமுக நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் என்னுடைய பேச்சு கேட்டு எனக்காக காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.